கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் இப்படி அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், உயிரோடு கூட தான் இருக்கிறார். ஜீவிக்கிற தேவன், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். அல்லேலூயா. நம்ம இன்னும் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த வருஷத்தில் எனக்காக நாங்கள் செய்து வருகிற ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறேன், ஏசப்பா என்ன ஒரு நாளைக்கு ஒரு சர்ச்சு கட்டுறதுக்கு என்னை பயன்படுத்துங்க, எங்கள் ஊழியக்காரர்களை பயன்படுத்துங்க. பிரதர், இது முடியுமா? முடியுங்க. நீங்கள் இந்த செய்தி கேட்குற நீங்கள் ஒரு 2 டீயோ காஃபியோ குடிக்கிறத நிறுத்தினா போதுங்க. ஒரு நாளைக்கு 2 டீ, ஒரு டீ வந்து ஒரு காஃபி வந்து ஒரு ரூ. 20 வச்சுக்கோங்க. நீங்கள் 30 நாள் யோசிச்சு பாருங்கள். ஒரு 2 டீ கட் பண்ணிங்கன்னா ஒரு ரூ. 1000 மிச்சமாயிருங்க. அதில் ஒரு சர்ச்சு கட்டுறதுக்கு 3 லட்ச ரூபான்னு சொல்கிறேன். இடம் வாங்கி கட்டுறது நான் 5 லட்சம்னு சொல்கிறேன். 3 லட்சம்னா இப்போ ரூ. 1000 கொடுக்குற ஒரு மாதத்துக்கு ரூ. 1000 ஆச்சு. நீங்கள் ஒரு வருஷத்துக்கு டீ குடிக்கிறத கட் பண்ணால் 12,000 ஆச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் கிறிஸ்தவங்க டீ குடிக்கிறத நிறுத்திட்டாலே போதும், நாம் ஒரு சர்ச்சு கட்டிடலாங்க. ஒரு சிறுபையன் ஒரு நேர சாப்பாடை கட் பண்ணுறான், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் போஷிக்கப்படுறாங்க. இந்த கணேசன், நான் என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன தியாகம் பண்ணேன். நான் எங்கே ரோட்டில் கிடக்கிறவங்க, எனக்கு என்ன செய்ய முடியும்? என்கிட்ட பணம் எல்லாம் கொடுக்க முடியாதுங்க. என் நேரத்தை ஏசப்ப கொடுத்தேன், என் வாழ்நாளில் ஏசப்ப கொடுத்தேன். நானும் என்னுடைய வீட்டாருமோ கர்த்தரையை சேவிப்போம். நான், என்னுடைய மனைவி, 3 பெண் பிள்ளைகள், ஒரு பையன், எல்லாம் இயேசுவுக்காக வாழணும்னு சொல்லி அர்ப்பணிச்சு எத்தனை லட்சங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது ஐயா. அன்பு கிறிஸ்துவ நண்பர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யுங்கள், ஏதாவது ஊழியம் செய்யுங்க, ஏதாவது ஜெபம் பண்ணுங்க. இந்த புது வருஷத்தில் ஒவ்வொரு முதல் ஞாயிற்றுக்கிழமை எழுப்புதல் ஞாயிறுன்னு பேர் வச்சுருக்குறோம். அல்லேலூயா. எழுப்புதல் ஞாயிறுனா என்ன? இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர் 3 பேர் இல்லை 2 பேர் சேர்ந்து நீங்கள் பக்கத்து கிராமத்துக்கு சும்மா போயிட்டு சுற்றி பார்த்துட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு தோணுச்சுன்னா யார்கிட்டையாவது இயேசு உன்னை நேசிக்கிறான்னு சொல்லுங்கள். ஒரு சிறுவர் ஊழியம் செய்யுங்க. நான் சொல்கிறேங்க, நானும் என்னுடைய 1200 மிஷனரிகள் மாத்திரம் இந்த தமிழ்நாட்டை சந்திக்க முடியாது, தமிழ்நாட்டு கிராமத்தை சந்திக்க முடியாது என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம் ஐயா. இந்திய தேசம் முழுவதிலும் எழுப்புதல் வர வேண்டுமானால் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆத்தும ஆதாயர்களாக மாற வேண்டும் ஐயா. எழுப்புதலுக்கு என்னுடைய பங்களிப்பு உண்டு என்பதை அறிந்து செயல்படுகிற கிறிஸ்தவர்களாக மாற வேண்டும் ஐயா. அன்பு கிறிஸ்தவ நண்பர்களே, நீங்கள் ஜெபியுங்கள். எழுப்புதல் ஒரு ஞாயிறு, மாதத்தில் ஒரு நாள் கம்யூனியன் சர்வீஸ் எடுக்கிறீங்களே, மாதத்தில் ஒரு நாள் நான் இயேசுவுக்காக ஏதாயிலும் செய்ய போகிறேன் என்று சொல்லி எதிரே இருக்கிற கிராமத்தில் உங்களால் என்ற ஊழியத்தை செய்யும்படி தங்களை ஒப்பு கொடுங்க ஐயா. என்னால் முடியவே இல்லை, எனக்கு வயதாயிருச்சு, ஊழியருக்கு வாய்ப்பே இல்லையா. நீங்கள் என்ன செய்யலாம்? ஒரு கிராமத்தில் எங்களை போன்ற மிஷனரிகள் ஊழியம் செய்வதற்கு ஒரு 1000 ரூபாய் எங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு கிராமத்திற்கு 1000 ரூபாய். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய பேர்களை ஒரு 1000 ரூபாய் நீங்கள் கொடுப்பீர்களானால் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான கிராமங்களிலே சுவிசேஷத்தை அறிவித்து விடலாம். அல்லேலூயா. நம்ம சிந்திப்போம், செயல்படும் ஐயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்றைக்கும் உங்களோடு கூட நான் ஆண்டவருடைய சமூகத்தில் பேசும்படி நான் ஜெபித்த போது ஒரு குறிப்பிட்ட ஒரு சத்தியத்தை உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நான் சொல்லுவேன், ஒரு வசன செய்தி. அல்லேலூயா. இதற்கு முன்னாடி உள்ள நீங்கள் ஒரு செய்தியை பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் உள்ள 8வது வசனத்தில் இருந்து மாத்திரம் ஆண்டவருடைய எச்சரிப்புகளை நாம் கேட்டோம். குஷ்டரோகி, 4 குஷ்டரோகிகள் அதில் போட்டிருக்குது. புசித்து குடித்தார்களாம், முதல் பாயிண்ட்டு. 2வது ஒளித்து வைத்தார்கள். 3வது கூடாரம் விட்டு கூடாரம் போய்கிறார். இந்த 3 பாயிண்டின்படி தான் தமிழ்நாட்டு கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. அதனால் எழுப்புதலே இல்லை. ஜனங்கள் எல்லாம் பசியோடு பட்டினியோடு காத்திருக்கிறார்கள்.
கிறிஸ்தவர்களாகி நாம் சொல்லுகிற நற்செய்தியை கேட்கும்படி காத்திருக்கிறார்கள், அனாதையாக்கப்பட்டிருக்கிறார்கள். கிராமங்கள் பாழாய் போயிருக்கிறது. எதற்காக? தெபோரளாகி நான் தாயாக எழும்பும்பொழுதும் கிராமங்கள் பாழாய் போயின. இன்றைக்கு திருச்சபைகள் தாயாக கிராமங்களுக்காக எழும்பவில்லை. கிறிஸ்தவ நண்பர்கள் தாயாக கிராமங்களுக்கு எழும்பவில்லை. ஒருவேளை ஆண்டவருடைய தாளந்துகளை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் பட்டணங்களிலே தான் அந்த தாளந்துகளை செய்கிறார்கள். கிராமங்களுக்கு அந்த ஒழித்து வைத்து விட்டார்கள் ஐயா. எத்தனை வேதனை! அந்த ஒரு வசனத்துல 3 விதமான சத்தியத்தை எச்சரிப்பாக ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இப்ப அடுத்த வசனம் 9வது வசனத்திலே அந்த ஒரு வசனத்திலிருந்து கற்றுக்கொள்கிற சில பாடங்களை உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். நான் வாசிக்கிற கவனங்கள். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் என்றார்கள். அல்லேலூயா! நான் சொல்றேங்க, என்ன ஒரு அர்ப்பணிப்புங்க. அவங்க சொல்ற ஒவ்வொரு வேர்டு பை வேர்டு வாசிங்களேன். நாம் செய்கிறது நியாயம் அல்ல. இன்றைக்கு முதல்லங்க, இதுவரை நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க. உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு வியாதியை சுகப்படுத்துகிறா. நீங்கள் ஏன் சாகலை? ஏன் நீங்கள் கொரோனாவில் செத்து போயிருக்க வேண்டியதானே? ஏன் நீங்கள் நல்லவங்களா? நான் நல்லவனா? இல்லைங்க, கிருபை. இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவர் உங்கள் மேலே ஏதோ ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறேன். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஊழியம் இன்னும் பாக்கி இருக்குது. அந்த ஊழியத்தை என்னை கொண்டு தான் செய்யணுங்கிறதுக்காக ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார், உங்களுக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதுவரை ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்தது, ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுத்ததை ஆண்டவருக்காக நீங்கள் கொடுத்தீர்களா? இதுவரை ஆரோக்கியமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து விட்டீர்களா? இவங்கள் தங்களுக்குள்ளே பேசுகிற காரியம்னா, நாம் செய்கிறது நியாயமல்ல. திருச்சபை கிறிஸ்தவ நண்பர்களே, நீங்கள் சபையாக செய்கிறது நியாயமாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறீங்க, அதுவும் ஒழுங்காக நேரத்துக்கு போகிறீங்களான்னு தெரியல. 9 மணி சர்ச்சுனா 9:15, 9:30, 9:45 போகிறோம். நல்ல பாட்டு பாடும்போது எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங்க. நல்ல அந்நிய வாசப்போது நல்ல குதிக்கிறோம், கைதொட்டுறோம், என்ன சந்தோஷங்க. ஆண்டவர் உங்கள் போதக ஐயா மூலியமாக ஆண்டவர் அழகாக பேசுகிறார். நம்முடைய காயப்பட்ட உள்ளங்கள் கட்டப்படுகிறது, உற்சாகம் அடைகிறோம், ஒரு நம்பிக்கை புத்துணர்ச்சி வருகிறது. அல்லேலூயா! இதை எத்தனை வருஷமாங்க செய்கிறோம். ஆனால் நானும் நீங்களும் மாத்திரம் சுயநலமாக இயேசு ருசி பார்த்து கொண்டு அங்கேயே தங்கிவிட்டோமே, இது நியாயமா? கிறிஸ்தவ நண்பனே, உன் மனச்சாட்சிப்படி சொல், இதுவரை நீ வாழ்ந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நியாயமா? நான் இந்த நியாயமான்னு கேட்கறதுல கேள்வியில் என்ன ஒளிஞ்சிருக்குது? நீ ஆண்டவருக்காக உன் மூலியமாக என்ன செய்தாய், என்ன செய்து கொண்டிருக்கிறாய், என்ன செய்ய போகிறாய்? உன் மூலியமாக ஒரு புதிய ஒரு கிராமத்தில் திருச்சபை கட்டப்பட்டதா? நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஏசப்பா சொந்த வீட்டில் கொடுத்துருக்காருல. உங்கள் வீட்டோடைய சொத்து மதிப்பெண்ண, ரூபாய் மதிப்பெண் 50 லட்சமா? அப்போ 5 லட்சத்தில் ஒரு கிராமத்தில் சர்ச்சு கட்டி கொடுத்தான்னு. ஒரு சொந்த வீடு இருக்குதுங்களா? சூனமியாளுங்கிற அவங்க மனசில் ஒரு தீர்மானம் செய்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? எப்பொழுதும் வருகிற இந்த ஊழியக்காரர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நான் என்னுடைய மேல் வீட்டறையிலே ஒரு அறையை கட்டப் போகிறேன், ஒரு சிறிய அறையை கட்டப்படுகிறேன். எதற்காக? இந்த ஊழியக்காரர்கள் தங்கி ஆண்டவருடைய சமூகத்தில் கற்றுக்கொள்வதற்காக, ஆண்டவரோடு உறவாடுவதற்காக. ஊழியக்காரர்கள் எழும்பினாதாங்க அந்த தேசத்திற்கு பெரிய ஒரு எழுப்புதல் வரும். இன்றைக்கு ஏன் ஊழியத்தில் எழுப்புதல் இல்லை? ஊழியக்காரர்களை உருவாங்கிறது இல்லை. எந்த ஸ்தாபனங்களும் எந்த திருச்சபையிலும் உடன் ஊழியர்களை உருவாக்குவதில் தீவிரம் காட்டவில்லை ஐயா, தீவிரம் காட்டவில்லை. நிறைய பேர் அவர்கள் குடும்பமாக அவங்க மாத்திரம் இந்த திருச்சபையுடைய ஆசீர்வாதங்களை, ஸ்தாபனத்தில் வருகிற எல்லா ஐஸ்வர்யத்தை ஆசீர்வாதங்களை அவங்க மட்டும் அனுபவிக்கிறார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து இப்பொழுது ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறாரு, மேத்யூ பார்த்து சொல்கிறாரு, என்னை பின்பற்றி வா என்று கூப்பிடுகிறார். இன்னைக்கு
எந்த ஸ்தாபனத்திலும் எங்கள் ஊழியத்தில் ஊழியர்கள் தேவை என்பதை நீங்கள் ஒரு போர்டு போட்டிருக்குதாங்க. அல்லேலூயா. எங்கள் ஊழியத்தில் ஊழியக்காரர்கள் நிறைய தேவை, வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்களா? அப்படி கூப்பிடுவாங்க. எங்கனை போன்ற மிஸ்டரி ஸ்தாபனத்தில் ஊழியக்காரர்கள் தேவை. எதற்காக? கிராமங்களில் தெரு பிரசங்கம் செய்வதற்கு, கிராமங்களில் சிறுவர் ஊழியம் செய்வதற்கு, கிராமத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை பிரசங்கிப்பதற்கு ஆட்கள் தேவை என்று மிஸ்டரி ஸ்தாபனங்களில் தாங்க ஆட்கள் தேவை. என்ன வேதனை தெரியுமா? ஒரு சபையில் இந்த ஒரு 1000 பேர் இருக்கிற சபையில் போதகராக இருப்பதற்கு ஆட்கள் தேவை என்று இருக்கிறதா? அதுக்கெல்லாம் நிறைய போட்டி இருக்குது, சொத்து தகராறு இருக்கிறோம். பிரசிடென்ட் தேவைகள், செக்ரட்டரி தேவை, ட்ரெஸரர் தேவை. எனக்குன்னு ஒரு போர்டு வச்சுருக்கீங்களா? இல்லவே இல்லை. அங்கே தேவை யார் தெரியுமா? கடையாந்திர ஊழியர்கள். ஒருவேளை பாத்ரூம் கிளீன் பண்ணுற சுத்த பணியாளர்கள் தேவை. இன்றைக்கு வேகன் இருக்குதுங்க, எப்படிப்பட்ட வேகன் இருக்குதுன்னு பாருங்க. என் ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்து செயல்படுகிற ஊழியக்காரர்கள் தேவை ஐயா. நீங்கள் எழுப்புதல் வரணும்னு சொல்லி நீங்கள் இந்த செய்தி கேட்குற நீங்கள் விரும்புகிறீங்களாங்க? முதல்ல நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? ஊழியர்கள் உருவாக்கப்பட வேண்டும், மிஸ்டரிகள் உருவாக்கப்பட வேண்டும். எனக்கு ஏன் இன்றைக்கும் ஒவ்வொரு மாவட்டங்கள் தோறும் கிராம மிஸ்டரி இயக்கம் ஒரு யூத் கேம்பை ஒழுங்கு செய்கிறோம். ஆகஸ்ட் 15 1,00,000 வாலிபர்களை திருச்சியில் கூட்டுக்கிறோம். மே 1ஆம் தேதி ஒருவேளை கடவுள் சித்தமானால் மதுரைக்கு அருகாமையில் திருமங்குளத்தில் 20,000 வாலிபர்களை ஒன்று சேர்த்து உபவாச கூட்டம் ஒன்றை ஒழுங்கு செய்யும்படி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் 38 மாவட்டங்கள் எல்லா மாநில வாலிபர்கள் மத்தியிலே ஒரு முகாம் வைக்க வேண்டும். ஒவ்வொரு தாலுக்கா வரியாக ஒரு சிறுவர் முகாம் வைக்க வேண்டும். மே மாதத்திலே 6,000 கிராமங்களிலே விபிஎஸ் ஊழியத்தை செய்ய வேண்டும். திட்டங்களை ஆண்டு கொடுத்திருக்கிறாயா. 12 கிட்ஸ் கிளப்னு ஒரு ஊழிய திட்டம் இருக்குது. என்னங்கிறீங்களா? டியூஷன் சென்டர் தான். ஏன் 12 கிட்ஸ் கிளப்புங்கிறீங்க? கிட்ஸ்னா என்னை பொறுத்தவரை உலகத்தை கலக்கிற நாளைய ஊழியக்காரர்கள், நாளைய மிஸ்டரிகள். ஒரு கிராமத்தில் யாராவது படித்து முடித்து சாதாரணமாக இருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் 12 டியூஷன் படிக்கிற பிள்ளைகளை வர வச்சு டியூஷன் நடத்திட்டு விடணும். ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார், 3 வருஷத்தில் அவங்க எல்லாம் நாளை தலைவர்களாக மாறுவாங்க, சீசர்களாக மாறுவாங்க. ஜோமணி ஆரம்பிக்கணும், ஜோமணி முடிக்கணும். மாதத்தில் 1 நாள் 2 வாரம் 2 நாள் ஆண்டோட அன்பை சொல்லி கொடுத்தா போதும். நல்ல பிள்ளைகள் நன்றாக படிக்கணும், நல்ல ஞானத்தை ஜெபித்து அந்த டியூஷன் டீச்சரை அனுப்பி விட்டா போதும். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் எத்தனையோ விதத்தில் கிருபை திட்டங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஊழியர்கள் வேண்டும் ஐயா, மிஸ்டரிகள் வேண்டும் ஐயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எழுப்புதல விரும்புகிறீங்களாங்க? ஊழியக்காரர்கள் உருவாகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நம் பரிதாபமான நாட்களில் இருக்கிறோம். குஷ்டரோகிகளுக்கு இருக்கிற அந்த அறிவுங்க நமக்கு கிறிஸ்தவங்களுக்கு இல்லை. நான் உங்கள்கிட்ட பார்க்குற ஒரு காரியம் என்ன தெரியுமா? தான் குஷ்டம் சுகமான பிறகு தான் நான் நற்செய்தி அறிவிக்கணும்னு அவங்க என்ன வரும். இப்போ நிறைய பேர் ஊழியத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா, கொஞ்சம் என் பிரச்சனைகள்லாம் சரியாட்டும். உன் பிரச்சனை நீ சாகந்தட்டிக்கும் பிரச்சனை இருக்க தான் செய்யும். எப்போ பிரச்சனை சரியாக, எப்போ நீ ஊழியத்துக்கு வர்றது? நீ வந்தேன்னா உன் பிரச்சனை சரியானாலும் ஆயிரும். ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீ அவர் வேலை செஞ்சேன்னா அவர் வேலை செய்வார். நீ அவரை கனப்படுத்தினேன்னா அவர் உன்னை கனப்படுத்துவார். நீ அவருடைய கண்ணீரை துடைச்சேன்னா அவர் உன் கண்ணீரை துடைப்பார். சுனிமியல் அம்மா, அவங்க வீட்டில் குழந்தை இல்லைங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு குழந்தை தந்தா நான் ஒரு மிஸ்டரி வீடு கட்டி கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. எலிசா தங்குவதற்கு ஒரு வீடு கட்டி வேண சொல்கிறாங்க. நோ நோ, எந்த டிமாண்டும் கிடையாது. அப்பா மேலே அன்பு, ஏசப்பா மேலே அன்பு, ஊழியக்காரர்கள் மேலே அன்பு. ஒரு மிஸ்டரி வீடை நான் கட்டி கொடுக்க போகிறேன். அவங்க செயல்படுறாங்க. ஆண்டவர் இவர்களுக்காக செயல்பட்டு குழந்தையே பிறக்காது, வயது சென்ற புருஷன் என்ன ஆனாலுங்க, என் ஆண்டவருக்காக நீங்களும் நானும் எழும்பும்போது, சூனிமியாளுக்கு ஆண்டவர் குழந்தை பாக்கியம் கொடுத்தது போல் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். நான் ஆண்டவரிடத்தில் ஜோமன்னேன், ஆண்டவரை ஊழியர்கள் தங்குவதற்கு ஒரு நல்ல ஒரு மிஸ்டரி வீடுகளை கட்டி கொடுக்குற ஸ்பான்சர்களில் எழும்புங்க. ஒரு மிஸ்டரி வீட்டுக்கு 2 லட்சம் ரூபா. ஒரு 60 மிஸ்டரி வீடு கட்டணும். கிட்டத்தட்ட ஒரு 30 மிஸ்டரி வீடுகள் கட்டியிருக்கோம். இன்னும் 30 கட்டணும். அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் ஊழியர்களை உருவாக்குறது முக்கியங்க. எங்களுடைய மிஸ்டரி தலைவர்கள், என்னுடைய சிவில் இன்ஜினியர்கள் கமிட்டி அவங்க சொல்கிறாங்க, இந்த ஸ்பீடில் கட்டினோம்னா நம்ம ஊழியர்களை உருவாக்கவே முடியாது. 5 லட்சம் ரூபா செலவில் ஒரு 200க்கும் அதிகமான ஊழியக்காரர்கள் தங்குவதற்கு
20 நாள்ல பார்த்துடலானே, ஒரு செட்டு போட்டுடலாம். அல்லேலூயா! அப்படி ஒரு டெக்னாலஜி வந்திருக்குது. ஒருவேளை இந்த செய்தியை கேட்குற நீங்க, உங்களால என்று காணிக்கை கொடுப்பீர்கள்னால் ஒரே இடத்துல 250 ஊழியக்காரர்கள், மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுக்கலாம். அல்லேலூயா! பாருங்கள், நாம் எல்லோரும் எழும்ப வேண்டும் ஐயா ஆண்டவருக்காக. அன்பு செய்தி கேட்கிற சகோதரன் சொல், நீங்கள் இதுவரை செய்தது நியாயமா? நீங்கள் மாத்திரம் இயேசுவை ஒழித்து வைத்தீர்களே, இது நியாயமா? நாம் கேட்க வேண்டிய கேள்வி, நாம் செய்வது நியாயம். நான் இன்னைக்கு என்னை பார்த்து நான் கேட்குறேன், கணேசா நீ செய்கிறதெல்லாம் நியாயமாக படுதா? இன்னும் நான் கொஞ்சம் ஊழியம் செஞ்சுருக்கலாம் போல இருக்குதுங்க. இன்னும் சில கிராமங்களுக்கு அதிகமாக போயிருக்கலாம். நான் கொஞ்சம் சரியா இல்லையோன்னு படுதுங்க. டேவிட் கணேசா நீ செய்கிறது நியாயமா? எனக்காக ஜெபியுங்கள் ஐயா. இன்னும் நான் பண ஆசையில் விழுந்துடக்கூடாது, பெருமையில் விழுந்துடக்கூடாது. 7000 மிஷனரிகளை ஏசப்பாவுக்கு நாங்கள் எழுப்பணுங்க. 1,00,000 கிராமங்களை ஆண்டவருக்காக சொந்தமாக மாற்றும்படி நான் தீவிரம் காட்டணும் ஐயா. இந்த குஷ்டரோகிகளுக்கு இருக்கிற அந்த அந்த உற்சாகம், அந்த ஒரு மனது எனக்கு என்னுடைய ஊழியக்காரர்கள் இருக்கும்படி நீங்கள் ஜெபியுங்கள் ஐயா. நாம் செய்வது நியாயமா? திருச்சபையே நீங்கள் செய்கிறது நியாயமா? ஊழியக்காரர்களே நீங்கள் செய்கிறது நியாயமா? ஒரு கேள்வி கேட்கும்படி ஆண்டவர் இந்த வசனத்திலிருந்து கற்றுக் கொடுக்கிறார். இன்னும் அவங்க 2வது சொல்ற, இது நற்செய்தி அறிவிக்கும் நாள். டான்ஸ் ஆடுற நாள் கிடையாது. டான்ஸ் ஆடுற நாள் கிடையாது. ஹீப்ரு மொழியை கற்றுக்கொண்டுகிட்டே சும்மா இருக்கணுங்கிற நாள் கிடையாது. கிறிஸ்தவங்களா மாற்றுகிறதற்காகவே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற நிறைய ஸ்தாபனங்கள் இருக்கிறது. அந்த நாள் கிடையாது. இது நற்செய்தி அறிவிக்கும் நாள். இயேசு என்ற பெயரை கூட கேட்டிராத கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், ஜீவிக்கிறார், அவர் உன்னை நேசிக்கிறார், அவரிடத்தில் நீ வந்தால் உன்னைக்கு இளைப்பால் தருவார் என்று நற்செய்தி அறிவிக்கிற நாள் ஐயா. அது அறிவிக்கிற நாள். இதுவே ரட்சணை நாள். அறிவிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லையே. நான் உங்களை பார்த்து கேட்குறேங்க, கடைசி ஒரு 10 நாளில் ஒரு நபருக்காவது நீ இயேசுனுடைய நற்செய்தி நீ அறிவித்தாயா? எவ்வளோ ஜனங்கள் மத்தியில் நீ ட்ராவல் பண்ணுறீங்க, எவ்வளோ கூட வேலை பார்க்குறாங்க உங்கள் ஜனங்கள். உங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்கு, ஒரு நற்செய்தி சொல்கிறதுக்கு உங்களுக்கு நேரமே இல்லையாங்க? வாய்ப்புகளே இல்லையா? வாய்ப்புகளே இல்லையா? நற்செய்தினா என்னங்க? சும்மா உங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம் சிஸ்டர், பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக உதவி செய்வார். யாராவது உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க சில பேர் கடன் பிரச்சனைகளை, நெருக்கத்தில், பலகீனத்தில், குழந்தை இல்லாமல் இருக்காங்களா? நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்காக இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா நான் கேள்விப்படுறேன், ஒன்றும் பயப்படாதீங்க, நான் ஏசப்பாட்டை ஜெபிக்கிறேன். இதாங்க நற்செய்தி. இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்பது நற்செய்தி. அந்த குஷ்டரோகிகளுக்கு இருக்கிற அறிவு, புத்தி நமக்கு இல்லையா ஐயா? எந்த திருச்சபையில் நான் இப்போ யூடியூப்பில் நிறைய சபையில் பேசின செய்திகள் எல்லாம் நான் கேட்குறேன். அந்த சபைகளில் ஏதாவது ஒரு சபை, இன்றைக்கு நானும் என்னுடைய சக ஊழியர்களும் கிராமங்களில் நற்செய்தி அறிவிக்க போகிறோம், இந்த திருச்சபையில் இருக்கிற நீங்கள் எல்லோரும் எங்களோடு கூட சேர்ந்து கொள்ளுங்கள் என்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை நான் பார்க்க வேண்டும் என்று, கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் நிறைய இல்லவே இல்லைங்க. இது நற்செய்தி அறிவிக்கும் நாள். ஆண்டவர் என் கையில் ஒரு பிளான் கொடுத்தார். எல்லா மாதங்களையும் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் எழுப்புதல் ஞாயிறுன்னு பேர் வச்சு, அதில் என்னச்சுன்னு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒரு 2 பேரோ 3 பேரோ இல்லை 4 பேரோ சேர்ந்து எதிரே இருக்க கிராமத்துக்கு போங்கப்பா, ஒரு குடும்பமாக சேர்ந்து கிராமத்துக்கு போங்க. ஒரு ஞாயிறு கம்யூனியன் சர்வீஸ் எடுக்கிற மட்டும் சர்ச்சுக்கு போகிற கிறிஸ்தவங்க எனக்கு நிறைய தெரியும். கிறிஸ்மஸ்க்கு மட்டும் பண்டிகை கிறிஸ்தவங்க நிறைய தெரியும். நான் சொல்கிறேன், நீங்கள் எழுப்புதல் கிறிஸ்தவனா நீங்கள் மாறுங்க. எழுப்புதல் கிறிஸ்தவனா என்ன? மாதத்தில் ஒரு ஞாயிறு, முதல் ஞாயிறு நீங்கள் கிளம்பி ஊழித்து போகணும். உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை வேணால் என்கிட்ட ஃபோன் போடுங்க, தொடர்பு கொள்ளுங்க. ஒரு கிராமத்தை சந்திக்க வருமா, எனக்கு கைப்பிரதி வேணும், நாங்கள் கொடுக்குறோம். நான் உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறேன், நான் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறேன். வாங்க. இயேசுவுக்காக நீங்கள் புறப்பட்டு போனால், நற்செய்தி அறிவிக்க போனால், இயேசு உங்களோடு கூட வருவார் ஐயா, வருவார் ஐயா. அல்லேலூயா. பாருங்க, அடுத்து இவங்க சொல்ற இன்னொரு அவங்களுக்குள்ளாக பேசுகிற காரியம் என்ன தெரியுமா? நாம் பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். அன்பு கிறிஸ்தவ நண்பர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். முதல்ல நீங்கள் செய்கிறது நியாயம் இல்லைங்கிறத உணருங்க.
இது நற்செய்தி அறிவிக்கும் நாள்ங்கிற உனக்கு காத்திருக்காதீங்க. இன்னும் 1 வாரம் ஆகட்டும், இன்னும் 10 நாள் ஆகட்டும், இந்த 1 மாதம் ஆகட்டும், இந்த 1 வருஷம் ஆகட்டும், இப்படி சொல்லி சொல்லியே எழுப்புதல் தாமதமாகிட்டே போகுது. குற்றம் நம்மேல் சுமரும் என்று அவர்கள் பயப்படுகிறார்கள், பதறுகிறார்கள். எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? சுவிசேஷம் சொல்லாவிட்டால் ஐயோ, ஐயோ என்றால் என்ன? ஆபத்தையா, ஆபத்தையா. நற்செய்தியை அறிவிக்க உனக்கு வாய்ப்புகள் இருந்தும் அதை அறிவிக்காவிட்டால் உனக்கு ஐயோ. அன்றைக்கு மொர்தெகாய் மூலியமாக எஸ்தருக்கு சொல்லப்பட்ட எச்சரிப்பென்ன? இப்படிப்பட்ட காலத்தில் உதவியா இருக்கும்படி ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே. மௌனமாயிருந்தாள், நீ மௌனமாயிருந்தாள் ரட்சிப்பும் சகாயமும் வேறோட இடத்திலிருந்து வரும் ஐயா. டேவிட் கணேசன் மௌனமாக இருந்தால் இன்னொரு முருகனை எழுப்புவார், கருப்பசாமி எழுப்புவார், கருப்பையாவை எழுப்புவார், இன்னொரு நபரை எழுப்புவார் ஐயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு ஒரு பெரிய லாட்ரி டிக்கெட் அடிச்சிருச்சுங்க, யோகம். ஏன் தெரியுமா? கிறிஸ்தவர்களாகி நீங்கள் இந்த ஊழியத்தை நீங்கள் செஞ்சுருக்கணும், நீங்கள் ஒரு மிஸ்டரி ஸ்தாபனத்தை வழிநடத்தியிருக்கணும், நீங்கள் என்னை போல பிரசங்கம் பண்ணியிருக்கணும். நீங்கள் செய்யாததுனால அந்த கிருபை எனக்கு வந்து விட்டது ஐயா. எத்தனை யோகக்காரையா நான். முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும். ஒருவேளை இப்போ நான் முன்னாடி நிற்கிறேன், நான் சரியாக ஊழியம் செய்யலையா, எனக்கு பிந்தி இருக்கிறவங்க எல்லாம் முன்னாடி வந்துடுவாங்க. ஏன்னா எச்சரிப்பு ஐயா. அருமை கிறிஸ்தவ நண்பர்களை, இன்றைக்கு ஆண்டவர் சொல்ல, நீ காத்திருக்கிற நேரம் அல்ல. அந்த செய்தி கேட்குற இன்னைக்கு பிளான் போடுங்க. இன்னைக்கு ஒருத்தருக்காவது இயேசு பற்றி நீங்கள் சொல்லணும்னு சொல்லுங்கள். ஒருவேளை இதை இப்போ இருட்டாயிருச்சா, இல்லை பகலில் உங்களுக்கு வாய்ப்பில்லை, உடனே நாளைக்கே என்ன செய்ய, லீவு போடுங்கங்க. சில நாட்கள் லீவு போடுங்க. வாங்கய்யா, வாங்கய்யா, எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் ஐயா, இணைந்து கொள்ளுங்கள் ஐயா. ஆண்டவர் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரையும் விரும்புகிற 4 குஷ்டரோகிகளுக்கு இருக்கிற அறிவு இன்றைக்கு இருக்கிற திருச்சபைகளுக்கு வருவதாக, ஊழியக்காரர்களுக்கு வருவதாக. எனக்கு என்ன வேதனை தெரியுமா? ஊழியக்காரர்களே நற்செய்தி அறிவிக்கிறத விட்டுட்டாங்க. இது ஏன் வேலை இல்லைப்பா. அது எவனாவது விவரம் தெரியாமல் கணேசன் போல் ஒரு டீம் சும்மா கிடப்பாங்க. சும்மா சாதாரண அண்டஜபிலிட்டி, திண்டத்தகாதவர்கள் எங்களுக்கு பேரெல்லாம் சின்ன பசங்க. அவங்க தான் கிராம ஊழியத்துக்கு போகணும், அவங்க தான் தெரு பிரசங்கம் பண்ணணும். எத்தனை வேதனை ஐயா. இல்லைங்க, இயேசு கிறிஸ்து கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுவிசேஷத்தை அறிவிக்க புறப்பட்டாரே. இன்றைக்கு முன்னணியில் இருக்கிற ஊழிய நண்பர்களே, நீங்கள் முன்னுதாரணமாக வருகிற இளம் சந்ததி, நீங்கள் முன்னுதாரணமாக நீங்களும் புறப்பட்டு போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீ எவ்வளவு பெரிய ஊழிய ஸ்தாபனத்தினுடைய தலைவராக இருக்கலாம், எவ்வளவு பெரிய பாஸ்டராக இருக்கலாம், எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசிகளாக இருக்கலாம், எவ்வளவு ஹீப்ரு மொழியை போதிக்கிற பெரிய ஸ்காலராக இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். குஷ்டரோகிகள் செய்த ஊழியத்தை நீ ஏன் செய்யக்கூடாது? இது உன்மீது விழுந்த கடமை. நீ தாமதிப்பானால் குற்றம் உண்மையில் சுமரும். இது நற்செய்தி அறிவிக்கும் ஆனால் நீங்கள் செய்வது நியாயம் அல்ல. ஒப்பு கொடுப்போமானால் இந்த வருஷத்துல பெரிய ஒரு எழுப்புதலை நம்ம இந்திய தேசம் பார்க்கும் ஐயா. கண்களை மூடி ஒரு தீர்மானம் செய்வோமா? குஷ்டரோகிகள் போல, ஆண்டவரே, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இது நற்செய்தி அறிவிக்கும் நாள். தாமதித்தால் குற்றம் நம்மேல் சுமரும். அந்த 3 தீர்மானங்களை, அவர்கள் எடுத்த 3 தீர்மானங்களை நானும் நீங்களும் நாமும் எடுப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே, இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் எழுப்புதலுக்காக நீங்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள் அப்பா. ஒவ்வொருவரும் செயல்படுவதற்காக நீ நம்புகிற கிறிஸ்தவர்கள் அப்பா, நம்புகிற ஊழியக்காரர்கள் அப்பா. செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் உமக்காக செயல்படட்டும் அப்பா. தன்னால் இயன்றதை செய்யட்டும். நியாயம் அல்ல, நற்செய்தி அறிவிக்கும் நாள், தாமதம் பண்ணக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரே, இவர்கள் இந்த நாளிலே செயல்படுவர்களாக மாற்றுவீரா. தேவ கரமலை நிரப்பட்டு, பரிசுத்தாவுடைய வல்லமை அவளை நிரப்பட்டு, மகிமை நிரப்பட்டும், லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவீரா. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தியின் மூலம் தேவன் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுடைய பணியில் தோள் கொடுக்க விரும்புகிறீர்களா? கீழ்க்கண்ட எங்கள் ஊழிய திட்டங்களுக்காக ஜெபிக்க முன்வரலாமே.
தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாயுள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியையோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவிற்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து ஒரு வேதாகமமோ அல்லது அதற்கு மேற்பட்ட வேதாகமங்களையோ வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள முழுநேர மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எமது முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் கீழ்காணும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். 7378000444 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.